கரப்பன் பூச்சி வருது பாரு, அரசியலில் கதறவிட போறாம் பாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது. வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி தற்போதைய நிலை, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி இந்த செய்தியை அறிஞ்சிருப்பீங்க, பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் போகலை, இன்றைய நிலை மட்டும் நம்ம பேசுவோம். அதாவது இன்னைக்கு எந்த மீடியா எடுத்தாலும், ஏன் வடநாட்டில் நம்ம உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரி மாநிலங்கள், டெல்லி, எல்லா பக்கமும், மகாராஷ்டிரா அண்டு நம்ம கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், எல்லா பக்கம் இருக்கிற சோசியல் மீடியா காலையில் இருந்து சாயந்தரம் வர வாட்ச் பண்ணால் அவங்க எந்திக்கும் போதே சுப்ரபாதம் பாடுற மாதிரி காலையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றிய ஒரு லோகா போட்டு பாட்டாக தான் போடுறாங்க, போட்டுட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி பாட்டு, அதனுடைய கொள்கை ஒரு பாட்டு, இந்த மாதிரி பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்துருமோ அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்தது நம்ம தென்னிந்தியா, நம்ம தமிழ்நாடு பார்த்துக்கிட்டா இங்கே நம்ம விழுப்புரம், மதுரையிலலாம் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குரூப்லாம் இப்படி ஒன்று சேர்ந்துட்டு வருது. அது இங்கே மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கமும் இது ஒரு பெரிய பேச்சு பொருளாக ஆகி கடகடன்னு முன்னேறிச்சு. இவங்க என்ன கட்சி ஆரம்பித்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க, பெருசாக எதுவும் பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு ஒரு 2 நாள் உள்ள சம்பவம் நடந்து போச்சு. சரி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி லீட் பண்ணி போகுமா, அல்லது பேசி 2 நாள் ஆன மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே மறைஞ்சு போகுமா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நம்ம சூரியகாந்த் தலைமை நீதிபதி அவர்கள் ஏதோ வழக்கு விசாரணை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம இளைஞர்கள் வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறாங்க, ஒட்டுண்ணிங்க மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள அந்த மாதிரி சொல்லி சாடி திட்டின உடனே அதை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக மீடியாவுக்குள்ள வருவோம். இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கரப்பாம்பூச்சி அழிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்டர் போட இது ஒரு பிரபலமாகி வருவோம். அஜித் திக்கு அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவில் வசிக்கிறார். அவர் ஆல்ரெடி வந்து நம்ம ஆம் ஆத்மி கட்சிங்கள 2020-23 வரைக்கும் ஐடி விங்கில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து இந்த வைரல் வீடியோ போடுறதுலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடக்கூடியவர். அவர் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு ஒரு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அவர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ் பாளையத்துலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொள்கை, இதில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேரணுன்னா அதுக்கு என்ன தகுதினா, அவன் வந்து வேலை இல்லாமல் இருக்கணும், சோம்பேறியாக இருக்கணும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த இன்டர்நெட்டு, செல்லில் அவன் 24 மணி நேரமும் அதிலே மூழ்கி இருக்கணும். நம்மளே நேரில் பார்ப்போம், எத்தனையோ பேர் இந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பான், வேறு வேலையும் செய்யவே மாட்டான், குரூப்பாக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கிறாங்க. பத்து அழகாக வெளிப்படுத்தணும், இவனும் தகுதியானவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடாம். அதுக்கு அடுத்தல இந்த ஜட்ஜிங்க வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க மாற்று கட்சியில் சேரும்போது அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கக்கூடாதான். அதுக்கப்புறமா வந்து இந்த கட்சி தாவர எம்எல்ஏங்களுக்கு வந்து தண்டனையாக 20 வருஷம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது. இந்த மாதிரி கொள்கைலாம் வச்சிருக்கிறாங்க. சரி, எல்லாமே ஓகே தான். ஆனால் 2 நாளில் இன்ஸ்டாகிராமில் 1 கோடி ஃபாலோவர்ஸுக்கு மேலே போயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் வலைத்தளத்திலும் போயிடுச்சு. உடனே நம்ம இந்திய கவர்மெண்ட்டு சுதாரிக்குது. இது நம்ம இந்திய கவர்மெண்ட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குது. எப்படி எடுக்குது? யார்? நம்ம பிஜேபி ஆளுங்கட்சி. ஏன் எடுக்கிறாங்க? இது அவங்களுக்கு தான் பெரிய எலெக்ஷனில் பெரிய டேமேஜை உண்டு பண்ணும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இது வந்து 70% பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க தான் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. இது ஒரு அந்நிய சக்தி, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த பதிவை
அது திரும்பியும் வேறொரு பேரில் பதவிகளை போட்டு அதனுடைய உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் உறுப்பினராக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏன் இந்தியன் கவர்மெண்ட் பயப்படுது? ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி 3வது தடையாக ஆட்சி செய்யுது. 4வது தடையும் அது ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு சக்தியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அது நியாயமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம பங்களாதேஷ் என்னாச்சு, ஜேம்ஸ் புரட்சி, அதுக்கடுத்தால நேபாளம், அதுக்கடுத்தால ஸ்ரீலங்கா, இதெல்லாமே நடக்கும்போது இந்தியாவிலையும் ஒரு நாள் இந்த மாதிரி வரும். ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு இளைஞர்கள் எங்கேருந்து வருவாங்க தெரியாது, சரன்னு நிமிர்ந்து வருவாங்க, அந்த ஆட்சியை கலைஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் பக்கத்து நாள் நடந்து இந்தியாவிலும் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துருச்சு. நம்ம கவர்மெண்ட்டு இப்போ உஷாராகுது. சரி, இந்த விஷயம் நீடிக்குமா? இப்போ அஜித் ஜிக்கோங்கிறவர் இன்னும் அவர் அமெரிக்காவில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டு இது அந்நிய சக்தி, இதில் மெம்பராக இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். இல்லை இதில் 90% இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்கங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் இந்தியாவுக்கு வரலை, இதை ஒருங்கிணைக்கலை, எதுவுமே செய்யலை. ஒருவேளை சைலண்டாக இவங்க எதுவும் வேலை செய்கிறாங்களா அதுவும் தெரியல. ஆனால் அஜித் ஜிக்கோ அவங்க அம்மா அப்பா மகாராஷ்டிராவில் வாழ்கிறாங்க. அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என் புள்ள இந்த மாதிரி செய்வான்னு நினைக்கல, அவனுக்கு தினம் கொலை மிரட்டல் வருது. இந்த விஷயமா அவன் இந்தியாவுக்கு அவன் கைது கூட செய்யப்படலாம். அதனால எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா அஜித் ஜிக்கோ இந்தியாவுக்கு வந்தா அவருடைய மேல தேசிய பாதுகாப்புன்னு ஒரு சட்டத்தை போட்டு உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம பிஜேபி கவர்மெண்ட் இதுல ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்களுக்கு எதிர்த்து யாரும் வரக்கூடாது, உள்ள வைப்பாங்க. அதையும் மீறி இவங்க அதுக்கு அடுத்தால யாரும் இதை தலை தூக்கி இதை தொடர்ந்து நடத்தி செல்வாங்களா அப்படிங்கிறது தான் இங்க மெயின். ஏன்னா இன்னும் 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. சரி, அடுத்தால பார்த்தீங்கன்னா இதனுடைய வளர்ச்சி, இவ்வளோ பேச்சு, இவ்வளோ மீடியா ஃபுல்லாக கற்பாம்பூச்சி தான் ஓடிட்டு இருக்குது இந்தியா முழுக்க. அதனால பெரிய கட்சிங்க கூட ஆதரவு கொடுக்குது, சோர்ந்து இருந்த கட்சிங்க கூட ஆதரவு கொடுக்குது. ஸோ கொஞ்சம் லேட் பண்ணி வந்துட்டாங்கன்னா இது இந்தியாவில் ஒரு மாற்று சக்தியாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் கூட நினைப்பேன், ஒரு சிங்கம் பேரை போட்டிருக்கலாம், ஒரு புலி பேரை போட்டுக்கலாம், போட்டு கற்பாம்பூச்சிக்கு பதிலாக அது ஃபிகரை போட்டு ஜனதா பார்ட்டி, சிங்கம் ஜனதா பார்ட்டின்னு வச்சிருக்கலாம்னு நினைப்பேன். நான் சிங்கம் புலியை கூட அழிச்சிடலாம், எங்கேயாவது போய் அது எங்கே உட்காந்துக்க சுட்டு வீழ்த்திடலாம். ஆனால் கற்பாம்பூச்சியை அழிச்சாலும் திரும்பியும் அது எப்படியாவது நம்ம வீட்டிலே பார்த்துருக்குறோம், பாத்ரூம்லேயும் அண்டு கிச்சன்லேயும் கற்பாம்பூச்சியாக இருக்கும். சரி, மருந்தெல்லாம் போட்டு அழிச்சிருவோம், ஆனால் திரும்பியும் அது ஒன்று சேர்ந்து படையெடுத்து வந்துடும். இந்த உலகம் தொடங்கின காலத்திலேருந்து இந்த கற்பாம்பூச்சியை அழிக்கவே முடியாது, அது தொடர்ந்து வரும். அது பிஜேபிக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணுமா, ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறத போக பார்ப்போம். கரப்பன் பூச்சி வருது பாரு, அரசியலில் கதற விட போறான் பாரு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது.